அது எப்படிங்க ராணவ் இவ்வளோ நல்லவனாக இருக்க முடியும்? மணிக்கு ஒரு தடவை மங்குனி அமைச்சர் என்பதை நிரூபித்து கொண்டே இருக்கிறீர்கள் ஒவ்வொரு தடவையும். அது எப்படா நீ இன்னசென்ட்டா இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறானே எங்களுக்கு வந்து புரியவே இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒன்றும் இல்லைங்க காய்ஸ், இன்றைக்கி வந்து இந்த பொம்மை டாஸ்க், அதாவது நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டை கேன்சல் பண்ணி விட்டாப்ல பிக் பாஸ். ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. தர்ஷிகாவோட பொம்மையை வந்து ரஞ்சித் கிட்ட கொடுத்து அது கைமாற்றி ரூல்ஸை பிரேக் பண்ணதுனால அந்த ரவுண்டே வந்து கேன்சல் பண்ணி விட்டாப்ல பிக் பாஸ். சரி ஓகேடா, இதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா, இதுக்கப்புறம் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி டவுட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் ஆட்டம் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் சௌந்தர்யா அவர்கள் அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுறாங்க. இரண்டாவது ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்பயே வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பொம்மைகளை அவங்கவுங்க வந்து ஒளிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாலுக்குள்ளர எங்கே வேணுமோ அங்கே வந்து ஒளிச்சு வச்சுட்டு அவங்கள யார் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க, இந்த இடத்துல நான் வந்து ஒளிச்சு வச்சுருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது ரவுண்டுக்கு அப்புறம் எல்லோரும் கேம் ப்ளே பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லோரும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க டால் ஹவுஸ்க்குள்ளே டாலுங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் 3 பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க. அது யார் அப்படின்னா அன்ஷிதா, பவித்ரா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ராணவ் அவர்கள். தேடுன்னு வந்து தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. அன்ஷிதா கிட்ட வந்து இருக்குது, பவித்ரா கிட்ட எதுவுமே இல்லாமல் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ராணவ் அவர்கள்கிட்ட பவித்ராவுடைய பொம்மை வந்து கிடைக்குது. பொம்மை வந்து கிடைச்ச உடனே நம்ம ராணவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பவித்ரா இதாங்க உங்களுடைய பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து கொடுத்துட்றாரு. பாருங்கள், இன்னசென்ட் அந்த ஆள். அப்படியே அந்த பொம்மையை கொடுத்த உடனே அன்ஷிதா அவர்கள் வந்து அவங்ககிட்ட இருந்த பொம்மையை தூக்கி பவித்ரா கிட்ட கொடுத்துட்டு பவித்ரா கிட்ட இருந்த பொம்மையை எடுத்து அன்ஷிதா கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. சொல்லப்போனால் இன்டர்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டு உடனே இவங்க 2 பேரும் வேகமாக ஓடி போய் உள்ள டால் ஹவுஸ்க்குள்ளே வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் வந்து யார் அவுட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராணவ் அவர்கள் தான். இந்த மனுஷனுக்கு வந்து ரூல்ஸ் புரியுதா புரியலையா அப்படிங்கிறது வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா அவருடைய பொம்மை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்குள்ளேயே வந்து இருந்தது, அது டால் ஹவுஸ்க்குள்ளேயே வந்து போகல. கடைசியாக பவித்ரா கிட்ட இந்த மனசை எடுத்து கொடுத்ததுனால பவித்ரா வந்து பயங்கர உஷாராக போயிட்டு அவங்களுடைய பொம்மைகள்லாம் வந்து டால் ஹவுஸில் சேர்த்துட்டு ராணவை தூக்கி கசக்கி புளிஞ்சு வெளியே விசாட்டாப்புல. இந்த மனுஷன் லவ்னால் பண்ணாரோ இல்லை அந்த பொண்ணு மேலே இருந்த க்ரஷ்னால் பண்ணாரோ அப்படிங்கிறதுலாம் தெரில. இல்லை உண்மையாகவே கேமோட ரூல்ஸ் வந்து இந்த பையனுக்கு வந்து புரியலையோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து இருக்குது. பட் எண்ட் ஆஃப் தி டே ராணவ் அவர்கள் வந்து இந்த கேமை விட்டு எவிக்ட் ஆகிட்டாப்புல. ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் யார் எவிக்ட் ஆகி வெளியே போவார் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. மேபி நைட்டெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2 ரவுண்டு தான் வந்து நடந்திருக்கு. இன்னும் 14 ரவுண்டுகள் வந்து நடக்கணும். ஸோ சில பேர் வந்து இந்த பேட்டரி வந்து பழுதாயிடுச்சு. குறிப்பாக வந்து ஜெப்ரியோட பேட்டரி வந்து பழுதானதுனால உங்களுடைய மைக்கை வந்து சரி பண்ணணும், பேட்டரி வந்து சரி பண்ணணும். ஸோ சற்று நேரம் ஓய்வெடுங்கள், அன்றாட வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி விட்டுருக்காப்புல. பார்ப்போம் அடுத்ததாக எப்போ எந்த ரவுண்ட் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராணுவ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.